ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. 8ஆம் 10 வரைக்கும் அனுபவிச்சுண்டு வந்தோம் திருவாய்மொழியில். அதுக்கு ஏற்றாற்போல திருவாய்மொழி 100ஆதியும் 80 பாசுரங்கள் அனுபவிச்சாகிவிட்டது. இப்பொழுது திருவாய்மொழியிலே 9ஆம் 10 முதல் பதிகத்தை அனுபவிக்க இருக்கிறோம். 9ஆம் 10 எதை சொல்ல வருகிறதுன்னு கேட்டால் ஆபத்சகத்வம். ஒவ்வொரு 10க்கும் ஒவ்வொரு விசேஷணத்தை இட்டருளினார் ஆச்சாரிய ஹிருதயத்திலே நாயனார். அதாவது பரத்வ, காரணத்துவ, வியாபகத்துவ என்று சொல்லிட்டே வந்து 9ஆம் 10க்கு சத்தியகாமத்துவத்துக்கு அடுத்தபடியாகவே ஆபத்சகத்வம்னு எடுத்தோம். பகவான் சத்தியகாமன் அப்படின்னு 8ஆம் 10 அனுபவிச்சுட்டு வந்தோம் ஏற்கனவே. அதற்கு தகுந்தபடியாக இப்பொழுது ஆபத்சகத்வம் அப்படிங்கிற ஒரு எம்பெருமான்ட்டு இருக்கக்கூடிய அபரிமிதமான ஒரு அலாதி வைபவமாக இருக்கக்கூடிய ஒரு குணத்தை எடுத்து பறக்க பேசுகிறார் இந்த 10. அதாவது ஆபத்சகத்வம்னா கூடவே ஆபத்து காலத்தில் அண்டி இருந்து நண்பனாக உற்ற துணைவனாக இருந்து நம் எல்லோரையும் கட்டி காப்பவன், சம்ரக்ஷணம் பண்ணக்கூடியவன் அப்படிங்கிறத தான் ரொம்ப அழகாக எடுத்து பேசுகிறார். இதுக்கு முன்னாடி 8ஆம் 10 கடைசி பதிகத்தை கொண்ட பெண்டிர் மக்கள்றாருக்கு முன்னாடி அந்த பாசுரத்தில் முடிக்கும்போது நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து அப்படிங்கிற அந்த பதிகத்தில் கடைசியில் ரொம்ப அழகாக சொல்லி முடித்தார். திருவாய்மொழி எம்பெருமான் அடியார்களையே உபாய உபேகங்களாக எல்லாமுமாக பத்தியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தம்முடைய சிறந்த அத்தியவசாயத்தை வெளியிட்டருளினார் ஆழ்வார். அந்த அடியார்களுடைய திருவுள்ளம் உகக்கும்படியாக அந்த அர்த்தத்தையே இந்த திருவாய்மொழி இப்போ வரக்கூடிய கொண்ட பெண்டிர் மக்கள் உற்றார் அந்த பதிகத்தில் ரொம்ப அழகாக செய்கிறார். பாகவதர்களே எல்லா உறவும் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டோம். அதை இப்போ இதில் வந்து பகவானே எல்லா உறவும்னு சொல்கிறாரு. இதில் ஒன்றுக்கொன்று பிசகா, அதாவது இது சிரேஷ்டமா அது சிரேஷ்டமா அப்படின்லாம் சில பேர் கேள்வி கேட்டுடுவா, விஷயம் தெரியாத வாழலாம். என்ன சுவாமி இது பாகவதர்களே சிறந்த உறவுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ எம்பெருமானே எல்லாமாகிய உறவும்னு இப்போ இதில் சொல்ல போகிறாரு. அப்படி என்றால் இது ஒன்றுக்கொன்று பிசகு போல தெரிகிறது, சம்பந்தம் இல்லாமல் ஏதோ விரோதம் போல தெரிகிறதுன்னு கேட்டால் விரோதமே கிடையாது. இது முரண்பட்டதுன்னு நினைக்க வேண்டாம். பகவத் பக்தியினுடைய எல்லை நிலமாக பாகவத பக்தி, பாகவத பக்தியினுடைய எல்லை நிலமாக பகவத் பக்தி அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல உலகில் ஒரு வியக்தியின் இடத்துல நாம் வைக்கும் அன்பு அந்த ஒரு வியக்தியினுடைய அதோடு முடிஞ்சிடாமல் அவளுடைய சம்பந்தப்பட்ட எல்லாரிடத்துலையும் அந்த சம்பந்தங்களிடத்துலையும் நமக்கு வந்து அந்த மனோபாவம் அந்த பிரேமை அப்படிங்கிறது அளவு கடந்து அவாக்கிட்டையும் போகுமா போலே பகவான் பக்கத்தில் வைக்கும் அன்புன்னு அப்படி இருக்கு இல்லையா, அவன் அளவோடு நின்றுடாமல் அவனுடைய சம்பந்தம் பெற்ற பாகவதர்களிடத்திலையும் வளர்ந்து செல்லும் அப்படின்னு தெரிகிறது. அதனால் பாகவதத்தில் வைக்கக்கூடிய அன்பு அவர்களோட சம்பந்தம் பெற்றவர்களுக்கு காரணத்தினாலேயே பகவானிடத்திலையும் பெருகும் அப்படின்னு பரஸ்பரம் ஆச்சரியமான ஒரு சம்பந்தம் இது. குணரத்ன கோஷத்தில் பராசர பட்டர் சாதிக்கிறார். ஜாமாதா தைதா தவேதி பவதி சம்பந்த திருஷ்டியா ஹரிம் பஷ்யேம அப்படிங்கிறாருங்க. அந்த விஷயத்தை எடுத்து இங்கே பார்த்தா ரொம்ப அழகாக புரியுது. பெரிய பிராட்டியாருடைய மணவாளன் அப்படிங்கிற காரணத்தை கொண்டு தான் எம்பெருமானே உகப்பதாக அப்படி சொல்கிறார் பராசர பட்டர். இது ஒரு விஷயம். இன்னொன்று வேதத்திலேயே அஸ்யேஷா நா ஜகதோ விஷ்ணு பத்னி ஜகதோ விஷ்ணு அப்படின்னா ஜகத்துக்கெல்லாம் காரணபூதனாக இருக்கக்கூடிய விஷ்ணு அவனுடைய பத்னின்னு விஷ்ணு சம்பந்தத்தை பெற்றதுனாலே விஷ்ணுவை கொண்டு பிராட்டியும் உகக்குமா போலே அப்படின்னு பரஸ்பரம் முதல்ல பிராட்டியினுடைய சம்பந்தத்தாலே பெருமாளை உகக்கிறோம், இப்போ பெருமாளுடைய சம்பந்தத்தாலே பிராட்டியை உகக்கிறோம் அப்படி பரஸ்பரம் சொல்கிறோம் இல்லையா. அதே போல தான் இந்த இடத்துல பகவத் சம்பந்தத்தை இட்டு பாகவதர்களை உகக்கிறதும் பாகவத சம்பந்தத்தை இட்டு பகவானை உகக்கிறதும் இது வந்து பொருந்தியே இருக்குது. இது வந்து முரண்பாடே கிடையாது. அதனால் கீழ் திருவாய்மொழியில் சொன்ன அந்த அர்த்தத்துக்கு விருத்தமே இல்லாமல் இந்த இடத்துல ஆச்சரியமாக இவ பகவத் சம்பந்தத்தை பேசுகிறார். பகவானே சர்வதா நமக்கு அப்பேற்பட்ட உறவு அப்படிங்கிறார் இப்போ வரக்கூடிய பதிகத்தில். இதுக்கு முன்னாடி 8ஆம் 10 கடைசி பதிகத்தில் நெடுமார்க்கடிமையில் பாகவத சம்பந்தம் தான் நமக்கு சிரேஷ்டமானதுன்னு சொன்னார். ரெண்டுமே ஒன்றுக்கு விருத்தம் கிடையாது. பாகவத சம்பந்தத்தாலே பகவான் உகக்கிறான், பகவத் சம்பந்தத்தாலே பாகவதர்கள் உகக்கிறார்கள்னு பரஸ்பரம் ஒரு சம்பந்தத்தை காட்டுகிறார் நம்மாழ்வார் இந்த இடத்துல. லோகத்தில் பிராகிருதர்களான ஆபாச பந்துக்களே
அப்படியே அவளையே நம்பிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? இதெல்லாம் ஆபாச பந்தம் தானே. அந்த பிரமம் அப்படிலாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வரக்கூடிய பதிகத்தில் இந்த திருவாய்மொழியில் எந்த நிலைமையும் எம்பெருமான் ஒருவனே நிருபாதிக ரக்ஷன், மற்றவெல்லாம் ஔபாதிகமாக நம்ம பந்துக்கள்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவர்களெல்லாம் பக்ஷகர்களை ஒழிய ரக்ஷகர்கள் அல்லர் அப்படின்னா எல்லாம் பக்ஷிச்சுட்டு போயிடுவார். நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் ரட்சிக்கிறதுக்காக வரவே மாட்டார். அதனால அதை நல்லா விவரணமாக இந்த பதிகத்தில் கொடுக்குறார். இப்போ வரக்கூடிய பதிகம் அதாவது கொண்ட பெண்டிர் மக்கள் உற்றார் சுற்றத்தவர் பிறரும் அப்படிங்கிற பதிகத்தில் ரொம்ப அழகாக கொடுக்குறார். இதுக்கு முன்னாடி 5ஆம் பத்தில் கூட சொல்லும்போது சேலே கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரின்னு எம்பெருமானையே காட்டி பேசினார் எல்லா உறவுமாக. அதனால் அந்த அப்படிங்கிற பாசுரத்தை சொல்கிற பொருளை இங்கே விவரிக்கிறார் இந்த பதிகத்தில். இப்போ வரக்கூடிய பதிகத்தில் ஈஸ்வரனை ஒழிந்தவர்கள் ரக்ஷகர்கள் அல்லர் என்னுமிடம் பிரபன்ன பரித்ராணத்திலே சொன்னோம் அப்படின்னு மும்முச்சப்படியில் ஒரு அழகான வார்த்தை. ஈஸ்வரனை ஒழிந்தவர்கள் ரக்ஷகர் அல்லர் என்னுமிடம் பிரபன்ன பரித்ராணத்திலே சொன்னோம் அப்படின்னு பிள்ளை உலகாசிரியர் அதில் சாதிச்சிருக்கிறார். அதனால் ஒரு பிரபன்னனுக்கு ஆக்கிஞ்சன்யமும் அனன்ய கதித்துவமும் வேணும் அப்படின்னு அந்த பிரபன்ன பரித்ராணம்ங்கிற ஒரு ரகசிய கிரந்தத்தில் ரொம்ப அழகாக சாதிச்சிருக்கிறார் பிள்ளை உலகாசிரியர். அது எடுத்து பறக்க வேறு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது விவரணமாக சொல்லுவோம். அதாவது ஒரு பிரபத்தி பண்ணுறவன் பிரபன்னன், அந்த சரணாகதி பண்ணக்கூடியவனுக்கு ஆக்கிஞ்சன்யமும் அனன்ய கதித்துவமும் வேணும் அப்படிங்கிறது. அதில் ஆபாச பந்துக்கள் எப்படி நமக்கு ரக்ஷகர்கள் இல்லை அப்படிங்கிறத விவரணமாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்கிறார். அழகழகாக விவரித்து கொடுத்துருக்காரு. அப்பாங்கிறது எப்படி இருப்பார், அம்மாங்கிறது எப்படி இருப்பார், மற்ற பந்துக்கள்லாம் எப்படி இருப்பான்னு ஒவ்வொன்றையாக காட்டின்னு ரொம்ப அழகாக பேசினார். அங்கே ரகசிய கிரந்தத்தில் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார். இந்த திருவாய்மொழியில் எவ்வளவோ இந்த பாசுரங்கள்லாம் பார்த்தேன்னா வடமதுரை பிறந்தன்னு வரதுனால இது வடதிசையில் இருக்கக்கூடிய அந்த மதுரை திவ்யதேசத்தை மங்களாசாசனம் செய்கிற பதிகம் அப்படின்னு எடுத்துக்கணும். இங்கே ரொம்ப அழகான விஷயத்தை பேசுகிறார். பாசுரத்தை அனுபவிச்சுட்டு அதற்கு மேலே திருவாய்மொழி 181வது பாசுரத்தையும் அனுபவிப்போம். கொண்ட பெண்டிர் மக்களுற்றார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்றி யாதுமில்லை என் திசையும் கீழும் மேலும் முற்றுமுண்ட பிரான் தொண்டரோமாய் உய்யலல்லால் இல்லகண்டீர் துணையே. கொண்ட பெண்டிர் மக்களுற்றார், கொண்ட பெண்டிர் கொல்லப்பட்ட மனைவியர் என்ன, அம்மி மிதிச்ச நாளா சொந்தம் பாரியை, அம்மி மிதிச்ச நாளா சொந்தம் பர்த்தா. அதனால் இந்த இடத்துல கொண்ட பெண்டிர்னு எடுக்கிறார். இங்கே கொல்லப்பட்ட அந்த மனைவி அவா என்ன, மக்கள்னா வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் என்ன, உற்றார் சுற்றத்தவர் சம்பந்திகள் என்ன, அப்புறம் பந்துக்கள் சம்பந்தின்னு சொல்ல நிறுத்தலாமல் சுற்றத்தவர் பிறரும் அப்படிங்கிறதுனாலே பந்துக்கள்னு சொல்ல வரும்போதே இவர்கள் ஞாத்திகள் பங்காளிகள் எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கிறார். சுற்றத்தவர் பிறரும் மத்துமுள்ள நண்பர்கள் யாராயிருக்கட்டும் கண்டதோடு பட்டதல்லால் நம்மளை பார்த்த காசு கையில் இருக்குன்னு பார்த்துட்டாளானாக்கா அப்போதுதான் நேசம் காட்டுவா. வாழலாம் ஓடி ஐயோ உன்னை போல உண்டா நீ எப்பேற்பட்ட மகான், எவ்வளவு சகாயம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு அப்படியே தலையை தடவி நம்மகிட்ட உள்ள செல்வத்தெல்லாம் எடுத்துன்னு அபகரிச்சுன்னு போகிறதுக்கே இருக்கக்கூடியவர்கள். அதனால காதல் மற்றி யாதுமில்லை, அங்கே மற்று பிரிச்சோம்னா மற்ற யாதும் இல்லை சேர்த்து வரும்போது எவ்வரின் ஈயாம் அப்படின்னு நன்னூல் சூத்திரத்தில் சொன்ன பிரகாரம் மற்ற யாதுமில்லை, அப்போ மற்றி யாதுமில்லை அப்படின்னு சொல்லும்படியாக காதலை தவிர, அதாவது அவளுக்கு வேறு விதமான சிந்தனை எதுவுமே இல்லாமல் நேசமே இருக்காது, வேற ஒன்றும் கிடையாது. நம்மக்கிட்ட என்ன செல்வம் இருக்குது, என்ன வச்சிருக்க, எங்கே வச்சிருக்க, சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு என்று சொற்றும் இருந்து அப்படின்ற பிரகாரம் தான் இவளாக இருக்கக்கூடியவர்கள். அதனால் காதல் மற்றி யாதுமில்லை என் திசையும் கீழும் மேலும் முற்றவும் உண்ட பிரான். எல்லா 10 திசை என் திசையும் கீழும் மேலும்னு எடுத்துனா 10 திசை இல்லையா. தசரதன் அப்படிங்கிறதுக்கு 10 திசைகளும் ரத்தம் செல்லுங்கிறதுனால தானே அவனுக்கு தசரதன் பெயர் வந்தது, காரண பெயர். அதுபோல் என் திசையும் கீழும் மேலும்ட்டார். 10 திசைகளும் உண்டான முற்றம் எல்லாவற்றையும் உண்ட பிரான் பிரளயங்கொள்ளாத வழி அமுது செய்து நோக்கின அந்த உபகாரசீலனான எம்பெருமானுக்கு தொண்டரோமாய் உய்யலல்லால் அடியோமாகி உஜ்ஜீப்பது தவிர இல்லை துணை, வேற உற்ற துணை நமக்கு, அதாவது சாஸ்வதமான பந்து அப்படிங்கிறது இவரை தவிர வேற யாரும் கிடையாது அப்படின்னு ரொம்ப அழகாக எடுக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டால் நம்முடைய ஆபாச பந்துக்கள் எல்லாருமே
அவெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருப்பானா, துணையும் சார்வம் ஆகுவார் போல் சுற்றத்தவர் பிறரும் அணைய வந்தவர் சுவர்க்கமுண்டேல் அட்டைகள் போல் சுவைப்பர். அணைய வந்த ஆக்கமுண்டேல் அப்படின்னு துணையும் சார்வும் ஆகுவார் போல் சுற்றத்தவரும் பிறரும் தாயாதிகளும் பங்காளிகள்லாம் எப்படி இருப்பான்னு கேட்டால் துணையும் சார்வும் ஆகுவார் போல். இந்த சமயங்களில் துணையாயும் நான் உனக்கு கூடவே இருக்கேன்னு சார்வாயும் இருக்கிற போல நடிச்சுண்டு அணைய வந்த வாக்கமுண்டேல் கை கெட்டின சம்பத்தெல்லாம் களைச்சி கொடுத்துனா எப்படி இருப்பாங்க தெரியுமோ, அட்டைகள் போல் சுவைப்பர். அட்டைங்கிற ஒரு பூச்சி கண்ணங்கரேன்னு இருக்கும், திருப்பி போட்டால் அது நார்த்தங்கா போல் இருக்கும். அது அந்த அந்த பூச்சி என்ன பண்ணும், அப்படி காலில் ஏறி எடுத்துன்னு வச்சுக்கோம், அப்படியே ரத்தத்தை சுண்டு இழுத்துரும், அப்படியே பசை இல்லாமல் இழுத்துன்னு போயிடும். அதுபோல் அட்டைகள் போல் சுவைப்பர் அப்படின்னு விட்டாருங்க. இதுதான் ஆபாச பந்துக்களுடைய நிலைமை. யாருமே எம்பெருமான உயர்ந்த நில அளவுக்கு புரிந்து கொள்வதில்லை. அப்படிங்கிறதுனால விசேஷங்கள்லாம் எடுத்து பேசி இந்த ஆழ்வார் அப்படி எல்லாமே நமக்கு சாஸ்வதமான பந்து எம்பெருமான் தான் அப்படிங்கிற விஷயத்தை எந்த அழகான ரகசிய விஷயங்கள்லாம் எடுத்து பேசினாரோ, நமக்கு எம்பெருமானே சர்வவித பந்து, எப்படி பாகவதோத்தமர்கள்லாம் நமக்கு பந்துன்னு போன பதிகத்தில் சொன்னாரோ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பதிகத்தில் பகவானே சர்வதா உறவுங்கிறதுனாலே எம்பெருமானுடைய சம்பந்தம் பெற்ற பாகவதர்கள் என்ன, பாகவத சம்பந்தம் பெற்ற பகவான் என்ன என்று சொல்லும்படியாக பரஸ்பரம் அப்படி ஒரு சம்பந்தம் கொண்ட எல்லாருக்குமே நான் அடிமைன்னு சொல்லும்படியாக சொல்றார். இப்போ சர்வவித உறவும் நமக்கு எம்பெருமான் தான், அவனே சர்வதா ரக்ஷகன் அப்படின்னு சொல்ல வந்த விஷயத்தை சுவாமி மணவாள மாமுனிகள் திருவாய்மொழி 100 81வது பாசுரத்தில் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். கொண்ட பெண்டிர்த்தாம் முதலா கூறு முத்தார் கண்மத்தால் அண்டினவர் அன்றே அவரை விட்டு தொண்டருடன் சேர்க்கும் திருமாலை சேரும் என்றான் ஆர்க்குமிதம் பார்க்கும் புகழ்மாறன் பண்டு அப்படின்னு ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். இந்த இடத்துல அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். அதாவது ஆர்க்கும் எத்தனை அறிவில்லாத விஷயத்திலும் கூட இதம் பார்க்கும் ஹிதத்தையே செய்ய பார்க்கிற கீர்த்தியுடைய ஆழ்வார். எவ்வளவோ மக்கள்லாம் ஆபாச பந்துக்கள் சாதாரணமாக எப்படியோ அத்தை தின்று அங்கு கிடக்கும்னு சொல்லும்படியாக எப்படியோ ஆபாச விஷயத்திலேயே ஈடுபட்டு போகக்கூடிய ஜனங்களை பார்த்து இப்போ அப்படியே அவர்களுக்கு உபதேசம் பண்ணுற ரீதியில் ஏண்டா இப்படி இருக்கிறீர்கள்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடிய பரமகீர்த்தியுடைய ஆழ்வார் புகழ்மாறன் பண்டு முற்காலத்தில் கொண்ட பெண்டிர் தான் முதலாக கூறும் கொண்ட மனைவி முதலாக சொல்லப்படுகிற பந்துக்கள் எல்லாம் எப்படி என்ன ஆகும், அந்த பந்து வர்க்கங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, கண்மத்தால் அண்டினவர்கள் என்றே கர்மோபாதிகமாக அடைந்தவர்கள் தான். யாருமே காமோபாதம் கர்மோபாதம் கர்மத்தினாலேயே வரக்கூடியவர்கள் அல்லது காமவசப்பட்டு இவங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அட்டையை போல சுவச்சுன்னு போயிடலாமே அப்படிங்கிறதுக்காக இப்படி தான் அடைந்தவர்கள் என்று அவரை விட்டு அந்த ஔபாதிக பந்துக்களை விட்டணும். ஔபாதிகம்னா ஏதோ சில காலத்தில் இருந்து அப்புறம் போயிடும், அவ்வளவுதான். அது அந்த பந்துத்துவம்லாம் வெறும் பேருக்கு தான் அதெல்லாம் உண்டே தவிர வாஸ்தவமான பாந்தவியம் கிடையாது. சாஸ்வதமான பந்துங்கிறது நிருபாதிக பாந்தவியம் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த ஔபாதிக பந்துக்களெல்லாம் விட்டுட்டு தொண்டருடன் சேர்க்கும் திருமாலை தன்னை ஆசிரியத்தவர்களை தனக்கு சேஷபூதமனர்களே அப்படின்னு சொல்லும்படியான அப்படி சேர்க்கும் ஸ்ரீயப்பதியே சேரும் என்றான் ஆசிரியுங்கோள் என்று அருளிச் செய்தார். சுவாமி நம்மாழ்வார் அப்பேர்விட கீர்த்தியை உடையவர். அவர் கொண்ட பெண்ணின் இந்த ஆபாச பந்துக்கள் அவர்கள்லாம் நமக்கு எப்பேற்பட்டவர்கள் தெரியுமோ, ஔபாதிக பந்துக்கள் ஏதோ சில காலம் இருந்துட்டு போகக்கூடியவர்கள் தான். நிருபாதிகமான பந்து எம்பெருமான் ஒருவனே அப்படிங்கிறத சுவாமி நம்மாழ்வார் எதை காட்டி அருளினாரோ அந்த விஷயத்தையே எடுத்து தன்னை ஆசிரியத்தவர்களை தனக்கு சேஷபூதர்களாக, அவன் பகவான் சேஷி, எல்லோரும் சேஷர்கள் அனுபவிக்கும் போது பிரேமதசையிலே தட்டுமாறி கிடக்கும் போது நாம் சேஷியாக போய் பகவான் சேஷனாக ஆகும்படியாக பரஸ்பரம் பண்ணி புறையற கலத்தல்ங்கிற ஒரு விசேஷத்தை நமக்கு காட்டி கொடுப்பன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து பேசினாரே அந்த ஸ்ரீயப்பதியை ஆசிரியுங்கோள் என்று அருளிச் செய்தார் சுவாமி நம்மாழ்வார் அப்படிங்கிற அழகான விஷயத்தை எடுத்து பேசியிருக்கிறார். 82வது பாசுரத்தை நாளை அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத் திருவடிகளே சரணம்.